பற்றி தொல்காப்பியர் கூறும் தொழில்களை பற்றி பேசி இருக்கின்றார். அம்மையார் அவர்களை இங்கு நாகரத்தினம் அம்மையார் அவர்கள், முனைவர் நாகரத்தினம் அம்மையார் அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே தொல்காப்பியருடைய கூறுகின்ற தொழில் முறைகளை எல்லாம் நமக்காக எடுத்து கூற வருகின்றார். வாருங்களாமா. இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உன்கடல் தொழுதல் நான் மறவேன். ஓம் நம சிவாய. தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கல்லூரி ஆதீனங்களுக்கும் இந்த தொல்காப்பிய மன்றத்தினை தொடர்ந்து எனக்கு கடவுள் எந்த சோதனை கொடுத்தாலும் நான் நடத்தி கொண்டுதான் இருப்பேன் என்று தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்ற அருமை அண்ணன் காளியப்பனார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே திருக்குறள் அமைப்பினை நடத்தி வள்ளுவரனுடைய வாக்கியங்களை எல்லாம் மேன்மைப்படுத்தி கொண்டு வருகின்ற நித்யானந்த பாரதி அவர்களுக்கும், எங்கள் ஊரை சேர்ந்த என் சொந்தங்களாகிய என் தம்பி ஓவியர் வாகை துரைசாமி அவர்களுக்கும், இங்கு தலைமையுரை ஆற்றிய சகோதரர் ஈஸ்வரர் அவர்களுக்கும், என்னுடைய நண்பி தேர்ந்தோடு வரமாட்டேன் பால சரஸ்வதியும் அவருடைய அருமை கணவர் அவர்களை கண்டதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் எனக்கு நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகை அவர்களுக்கும், இங்கு எப்பொழுதுமே அண்ணன் காளியப்பனார் அழைத்திருக்கிறார், அதற்காகவே நாங்கள் வருகிறோம் என்று வருகை தந்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி நான் வணங்குகிறேன். அடுத்து ஒரு வாரம் இருக்கும் காளியப்பனார் எனக்கு போன் பண்ணினார், இந்த 2ஆம் தேதி நம்முடைய தொல்காப்பிய மன்றத்திற்கு நீங்கள் வந்துவிடுங்கள், தலைப்பு தொழில்கள் பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் கூட சொன்னேன், நான் ஏற்கனவே அவருக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன், எப்பாவது தான் கூப்பிடணும், அடிக்கடி கூப்பிடக்கூடாது. ஏனென்றால் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, அதனாலதான் வீடு பக்கமும் இல்லை. அதனால எப்பாவது ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன், அடிக்கடி கூப்பிட்டால் நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் எப்பவுமே உள்ளதை உள்ளவாறு சொல்லி பழகி விடுவேன். அவர்கள் எல்லாம் நண்பர்கள், ஒரு சகோதர பாசமுடைய உறவுகள். அவர்களிடம் எதற்கு நாம் போய் பேச வேண்டும், அதனால் உள்ளதை நான் சொல்லிவிடுவேன். இப்பொழுது நான் இந்த மலேசியா கருத்தரங்கில அகத்தியல் திணையை பற்றி, அகம் பற்றிய கருத்துக்களை பற்றிய ஒரு கட்டுரை கேட்டிருந்தார்கள். அதற்காக அகத்தியல் நூற்பாக்களை எல்லாம் படித்து அதற்கு துணை நிற்கின்ற சங்க இலக்கியங்களை எல்லாம் ஓரளவிற்கு, அது எத்தனை நேரம் படித்தாலும் படிக்காத மாதிரி தான் இருக்கும், படித்து எழுதி அனுப்பினேன். அவர்கள் எனக்கு வாழ்த்தினை தெரிவித்திருந்தாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்படி சொல்ல வரும்பொழுது தம்பி ஈஸ்வரர் ஒரு கருத்தை சொன்னார். இலக்கியம் கண்டதற்குத்தான் இலக்கணம், இலக்கணம் கண்டதற்கு இலக்கியம் இல்லை. சங்க இலக்கியங்கள் எல்லாம் என்றோ தொல்காப்பியத்திற்கு முன்னே எத்தனையோ காலத்திற்கு முன்பே சங்க இலக்கியங்கள் தோன்றிவிட்டது. அதற்காகத்தான் தொல்காப்பிய
இலக்கணத்தினை தொல்காப்பியர் செய்தார். அதனால மன்னிக்க வேண்டும், 8 தொகை நூல்களும் 10 பாட்டும் தொல்காப்பியத்துக்கு பிறகுதான் வந்திருக்கிறது என்பது வரலாற்று சான்றுகள். 3ஆம் சங்க நூல்கள் தான். 2ஆம் சங்கத்தில் 8 தொகை நூல்கள், நான் சொல்றது 8 தொகை நூல் 10 பாட்டுகள் வந்து தொல்காப்பியத்துக்கு முற்பட்டது, பிற்பட்டது. தொல்காப்பியம் முற்பட்டவர். சரி, நீங்க முதல் சங்க நூல்கள் எல்லாம் தான் தொல்காப்பியத்துக்கு முன்னாடி. நான் தமிழ் படிக்கிற வரைக்கும் இப்பொழுது அப்படி கண்டுபிடித்து சொல்லி இருப்பார்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே இலக்கியம் கண்டதற்குத்தான் இலக்கணம் என்றுதான் எனக்கு என்னுடைய குருநாதர்கள், ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதனைத்தான் நான் என் மாணவர்களுக்கும் நான் கற்றுத் தருகிறேன். சரி, அது இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இலக்கணம் வேற எங்கேயும் நம்ம எல்லாம் தேடி போக வேண்டாம், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளேயே நமக்குள்ளே இருக்கிறது. நாம் அன்றாடம் நாம் பேசுகின்ற சொற்களிலே, நாம் வாழ்கின்ற முறைகளிலே உள்ளே பார்த்தால் அது இலக்கணம் தானாக இருக்கும். ஆனால் இலக்கணத்தை நாம் தேடிக்கொண்டு போக தேவையில்லை, நமக்குள்ளே இருக்கும். இது நாம் படிக்கும்போது அது தானாக வருவது, நாம் இதனை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் தொல்காப்பியர் இலக்கணம் என்பது எழுத்துக்கு பொருள், எழுத்துக்கு இலக்கணம் சொன்ன தொல்காப்பியர், சொல்லுக்கு இலக்கணம் தந்த தொல்காப்பியர் பொருளுக்கும் இலக்கணத்தை தந்திருக்கிறார். பொருள் என்பது நம்முடைய வாழ்க்கை. பொருள் என்பது காசு பணத்தை மட்டும் குறிப்பது அல்ல, அது வாழ்க்கையையே குறிக்கிறது. பொருள் இல்லை என்றால் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை என்பது பொருள். நம்முடைய வாழ்க்கை அர்த்தத்தோடு வாழ வேண்டும். அர்த்தம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையாக இருக்காது, சிறந்த வாழ்க்கையாக இருக்காது, பண்புள்ள வாழ்க்கையாக இருக்காது. அதனால்தான் ஒரு வாழ்க்கைக்கே பொருள் சொன்ன நம்முடைய பண்டை தமிழனை இந்த உலகம் எல்லாம் இன்றும் போற்றிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ பொருளோடு வாழ்வதற்கான வாழ்க்கைக்கு அவசியம் பொருள் தேவை. அந்த பொருள் என்பது எப்படி வரும்? சம்பாதித்தால் தான் வரும். நாகரிகத்தின் உச்சகட்டத்தில் வாழ்ந்திருந்த நம் தமிழர்கள் தொழில்களை பற்றி தெரியாமலா இருந்திருப்பார்கள்? கண்டிப்பாக தொழில் செய்திருப்பார்கள். இன்றைய கால தொழில் கண்டுபிடிப்புகள் எத்தனையோ சான்றுகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன. கண்டுபிடிப்புகளின் மூலம், அகழ்ந்தே எழுகின்ற பொருள்களின் மூலம் அவர்கள் பாசிமணிகளை பற்றி தெரிந்திருக்காங்க, கட்டடங்கள் கட்டுவதை பற்றி தெரிந்திருக்காங்க, ஒரு சட்டி பானைகள், ஜாடி, இன்னும் அழகான பொருள்கள் வணைவதை பற்றிய மட்பாண்டங்கள் செய்கின்ற தொழில்களை பற்றி தெரிந்திருக்கிறார்கள். இப்படி இன்னும் எத்தனை கருவிகள், இரும்பு காலம், இரும்பை பற்றிய தொழில்கள் நிறைய இருந்திருக்கின்றன என்பது ஆராய்ச்சியில் இந்த தொழில் கண்டுபிடிப்புகளிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படி நிறைய இந்த கல்வெட்டுக்கள், இந்த அகழ்வாய்வுகள் எல்லாம் தோண்ட நமக்கு நம்முடைய தொழில் தமிழனுடைய பெருமையை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. இவையெல்லாம் எதற்கு நாம சொல்றோம் அப்படின்னா, இவையெல்லாம் இலக்கணத்தை நாம் மேலும் மேலும் ஊடுருவி பார்ப்பதற்கு துணை செய்கின்றன. அப்ப இவர் பாட்டுக்கு தொழில் பத்தி சொல்லிட்ட, நம்ம ஈஸியா தொழில் தானே அப்படின்னு நினைச்சா என்னென்ன தொழில் செய்தார்கள் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தொல்காப்பியத்துல சொல்லப்பட இல்லை. தொழில்கள் செஞ்சிருக்காங்க, அது சில எடுத்துக்காட்டுகள். ஒன்றை சொல்லி இன்னொன்னு நாம தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப குறிஞ்சி நிலம் அப்படின்னா அங்கே இருக்கின்ற குறவர்கள், காணவர்கள் வேட்டை தொழில் செய்வது, வேட்டையாடுவது, கிழங்கினை தோன்றுவது, தேன் எடுப்பது, வினை விதைத்தல், இந்த மாதிரி எல்லாம் விதை விதைத்தல், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா திணைகளிலும் இருக்கின்ற மக்கள் தொழிலை செய்வார்கள் என்று ஒன்றினை சுற்றி மற்ற தொழில்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புலப்படுத்துகிறார். இப்படி
நாம் நினைச்சுக்கிறோம் எல்லாம் எளிமைதான், ஈஸிதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மனித வாழ்வில் இருந்த ஒரு நுணுக்கமான அறிவினை பற்றி இன்னுமே நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள இல்லை அப்படிங்கிறத நாம் இந்த தொல்காப்பியம் படிக்கும்போது, இலக்கியங்கள் படிக்கும்போது நாம் நிறைய தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் என்பதற்கு ஏற்ப இந்த தொல்காப்பியம் கூறும் இலக்கணத்துல எப்படி அவங்க தொழில் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நிலத்திற்கும் தலைவன் இருப்பான், குலப்பெயர் இருக்கும், அதே மாதிரி குலத்தொழிலும் இருக்கும். அதனாலதான் மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்று அந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் திணைகளை வகுத்து, திணைகளுக்குரிய தலைவர்களை வகுத்து, அந்த தலைவர்கள் மக்கள் எல்லாம் வணங்குகின்ற தெய்வத்தை வகுத்து, எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக நிலமும் காலத்தையும் வகுத்து, எப்படி மனிதன் வாழ்வதற்கு எவையெல்லாம் இன்றியமையாததாக இருக்கின்றனவோ அவற்றை தொல்காப்பியர் மிகவும் நுணுக்கமாக சொல்லியிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் நம் பண்டை தமிழர் நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்துள்ளனர். சங்க பாடல்கள் அதற்கு எடுத்துக்காட்டுகளாய் விளங்குகின்றன. ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது இயற்கையின் வளத்தாலும் அங்கு நடைபெறும் தொழில்களின் அடிப்படையிலும் அமைகிறது. உலகிற்கே ஆடை கொடுத்தவன் நம் தமிழன் தான். கடலில் இருந்தும் மலையில் இருந்தும் வரும் கனிம வளத்தை கொண்டு உயர்ந்த பொன்னும் மணிகளையும் பெற்று உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறான். வேற்று நாட்டுக்கு கடல் வழியாக மிளகு, ஏலம், சந்தனம், நீலமணி கற்கள், உப்பு ஆகியவற்றை வணிகம் செய்திருக்கிறான். நிலத்தின் வழியாகவும் நீரின் வழியாகவும் வாணிகம் செய்ததை பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் ஆகியவை எடுத்துரைக்கின்றன. அதேபோல் உள்நாடுகளில் பண்டமாற்று முறையில் கொள்வினை கொடுப்பினை செய்துள்ளனர். அந்தந்த நிலத்திற்கு ஏற்ற பொருள்கள் அந்த நிலத்திற்கு மட்டுமே உரியதாக இருப்பதைப் போலவே அந்தந்த நிலத்திற்கு உரியவர்களும் அந்தந்த நிலத்திற்கு ஏற்றவாறு தொழில்களை செய்வதை மரபாக கொண்டு வாழ்ந்த வாழ்க்கைதான் பண்டை தமிழ் மக்களின் வாழ்க்கையாக இருந்தது. சங்ககால இனக்குழு சமுதாயத்தில் தொழிலின் அடிப்படையில் தான் திணைநிலை மக்கள் அமைந்திருந்தனர். குறிஞ்சி என்றால் குறவன், காணவன், நாடன் என்றும், முல்லை என்றால் ஆயர், இடையர் என்றும், மருதம் என்றால் மயில்நன், ஊரன் என்றும், நெய்தல் என்றால் உமணன், நுழைச்சி, நுழையர், துறைவன், பொதுவன் என்றும், பாலை என்றால் எயினன், மீறி, விடலை, மறவர் என்றும், இப்படி திணையின் அடிப்படையில் தொழில்கள் இனக்குழு மக்களின் பெயர்கள் அமைந்திருக்கின்றன. எனவே நிலத்திற்கு ஏற்றவாறு தொழில் செய்து பண்டமாற்று முறையில் கொள்வதும் கொடுப்பதுமாக இருக்கும் வாழ்க்கைதான் பண்டை தமிழனின் வாழ்க்கை முறையாக இருந்திருக்கிறது. குறிஞ்சி நில மக்கள் தேனெடுத்தல், திணை போன்ற பயிர்கள் விளைவித்தல், கிழங்குகளை தோண்டி எடுத்தல், வேட்டையாடுதல் போன்ற தொழில்களை செய்தனர். முல்லை நில மக்களுக்கு ஆணிரைகளை மேய்த்தல், பால், மோர், தயிர் ஆகியவற்றை விற்றல் போன்ற தொழில்களை செய்திருந்தனர். பாலை மக்கள் வழியில் செல்வோரிடம் கொள்ளையடிப்பது, கொலை செய்வது போன்ற தொழிலையும், மருத நில மக்கள் உழுதல் தொழிலையும், நெய்தல் நில மக்கள் கடலில் மீன்களை பிடிப்பது, விற்பது, உப்பு எடுப்பது போன்ற தொழில்களையும் செய்திருந்ததை சங்க இலக்கியங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இப்படி அந்தந்த திணைக்குரிய மக்களை திணை நிலை மாந்தர்களாக குறிக்கப் பெறுகின்றனர். அவர்களை பற்றி தான் சங்க இலக்கியம் அதிகமாக பேசுகிறது. எளிமையான மக்கள், ஏழை மக்கள், அந்த நிலத்திற்குரிய மக்களைத்தான் சங்க இலக்கியத்துல, தொல்காப்பியத்துல திணை நிலை மாந்தர் என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் மாயோர் மேய காடுரை உலகமும், சேயோர் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் என
சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்று சொல்லிவிட்டு முதல் கரு உரி என்று நிலங்களையும் அவற்றுக்குரிய கருப்பொருள்களையும் உரி பொருள்களையும் விரிவாக விளக்கமாக சொல்லிவிட்டு நிலத்தில் வாழும் மக்களையும் தொழில்களையும் அந்தந்த திணைக்கு ஏற்றவாறு பெயரும் தொழிலும் அமையும் என்று தொல்காப்பிய நூற்பா நுகழ்கிறது. பெயரும் வினையுமென்று ஆயிரு வகையர் திணைதொறும் அரிய திணை நிலை பெயரே. இப்படி குலப்பெயரும் தொழில் பெயருமாக இருப்பதை சுட்டிக்காட்டி அதற்கு விளக்கமாக திணைநிலை பெயர் என்றதனால் அப்பெயருடையார் பிற நிலத்தே இலர் என்று கொள்ளப்படும். அதாவது வேட்டுவர் என்றால் குறிஞ்சி நிலம்தான். அதை போய் மருதத்திணைக்கு உரியவர்கள் என்று சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுல தமிழர் அப்படிதான், அதுக்கு நாம பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். திணைநிலை பெயர் என்றதனால் அப்பெயருடையார் பிற நிலத்து இலர் என்று கொள்ளப்படும். அதனாலே எல்லா நிலத்திற்கும் உரியராகிய மேல் மக்களை ஒழித்து நிலம் பற்றி வாழும் கீழ் மக்களையே குறித்து ஓதினார் என்று கொள்க என்று தொல்காப்பிய உரை விளக்கம் தருகிறது. ஆயர் வேட்டுவர் ஆடூர் திணைப்பெயர் ஆவையின் வரும் கிழவரும் உளர் வந்தது கொண்டு வாராதது முடித்தல் ஏனோர் மருங்கினும் என்னும் காலை ஆனாவகைய திணைநிலை பெயரே. இப்படி ஆயர் வேட்டுவர் என்று குறிஞ்சி நிலத்திற்குரிய ஆண்பார் பெயர்களை சொல்லி அவர்கள் தொழில்களையும் குறிப்பாக புலப்படுத்துகிறார். குறவன் குரத்தி வெப்பன் மலையன் குறிஞ்சி திணை எயினன் எயிற்றியர் மீதி விடலை பாலைத்திணை உழவர் உளத்தியர் ஊரன் மகிழ்நன் மருதத்திணை நுழையர் நுழைச்சியர் சேர்ப்பன் குறைவன் பொன்கள் நெய்தல் திணை என்று என்று வந்தது கொண்டு வராததை முடிக்கும் புத்தியை பயன்படுத்துகிறது தொல்காப்பியம். இத்திணை நில மக்களை சிறுகுடியினராக குறிப்பிடு. சிறுகுடி என்றால் அங்கு வாழ்கின்ற சாதாரண மக்கள். சங்க இலக்கியம் அப்படி என்றால் பெருங்குடியினராக வேந்தன் பணியன் வேளாளர் பார்ப்பான் என்று உயர்ந்த குடியினராக குறிப்பிடப்படுகிறது. தொல்காப்பியம் அவர்களுக்கும் தொழில்களாக ஓடல் பகை தூது உழுதல் கற்றல் வேட்டல் வேட்பித்தல் வணிகம் செய்தல் போருக்கு போதல் என்று தொழில்களை வகுத்திருந்தனர். இதில் தூது ஓதல் உயர்ந்தோருக்கு என்றும் அதுவும் வாணியருக்கு என்றும் பார்ப்பாருக்கு என்றும் கல்வி வணிகருக்கும் வேளாளர்களுக்கும் பகை நாள் வருணத்தாருக்கும் பகை என்றால் போருக்கு செல்கின்ற தொழில் என்று சொல்லிவிட்டு வேந்தனுக்கு காவல் தொழில் என்றும் நாட்டை காப்பதற்கு காவல் வீரர்களை தானே சென்று படையில் சேர்வதும் வேந்தன் தானே தேர்ந்தெடுத்ததும் ஆகிய தொழிலை செய்வதும் என்று இவ்வாறு மேலோர்க்கென்று தொழில்கள் வகுக்கப்பட்டிருந்தன. இங்கு திணைநிலை மக்களின் தொழில்களை சங்க இலக்கியத்தில் பார்க்கும் போது பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லை என்பதற்கேற்ப வாழ்க்கையின் உயிர்நிலை பொருள் இருப்பதை அறிந்து அதனை ஈட்டி வர அறத்தின் வழியில் பொருள் தேட முயன்றதை சங்க இலக்கியங்கள் பொருள் தேட செல்வதை பாளையத்தினைக்குரிய ஒரு துறையாகவே கொண்டு உள்ளனர். ஆண்கள் வேனில் காலத்தில் பொருள் தேட சென்றனர். என்ன பொருள் தேடினர், என்ன தொழில் செய்தனர் என்பதை முன்னே குறிப்பிட்டபடி அந்தந்த நிலத்திற்குரிய தொழிலை செய்தனர் என்பது விளங்கும். பகைவினை முடித்து திரும்பி வந்ததை முல்லைத்திணையில் காணலாம். அதுவும் பாசறை செய்திகள் பற்றியும் சொல்லப்படுவதை முல்லைத்திணை கூறுகிறது. போர் முடிந்ததுக்கு அப்புறம் பாசறையில இருந்து கொண்டு மன்னன் தன்னுடைய மக்களை நினைப்பார், நாட்டை நினைப்பார். ஐயோ எத்தனை வீரர்கள் இறந்து விட்டார்களே, எத்தனை குதிரைகள் யானைகள் இறந்து விட்டனவே என்றெல்லாம் நினைத்து கவலைப்படுவான். தன்னுடைய வீட்டை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டான். அதற்கப்புறம் தான் காலத்துல எல்லாரும் அவங்க வீடு தேடி வந்திருக்கிறார்கள். இப்படி பார்க்கும்போது இந்த பாசறை போருக்கு சென்று திரும்பி வருகின்ற அந்த செய்தியை முல்லை நிலத்துல நாம் பார்க்கிறோம். கரந்தை விரைய தன்னுருங்கண்ணி இளையரே இயக்குவர் கடை பகைமுனை வலிக்கும் தேரோடு வினை முடித்தனர் நம் காதலோரே. இப்படி பகை நாட்டுக்கு போய் போர் செய்து வெற்றி பெற்று கொண்டு நம்முடைய காதலர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் என்று தோழி தன்னுடைய தலைவிக்கு சொல்லுகின்ற பாடல்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. அடுத்தது மறவர் தொழில். மறவர் என்ன பண்ணுவாங்க,
வழியில வழிப்பறி செய்வாங்க. அங்கே செல்கின்றவர்கள்ட்ட கையில என்ன இருக்குதோ அதையெல்லாம் பிடுங்கிக்குவாங்க, போர் செய்வாங்க. இவையெல்லாம் இந்த புறத்திணை பாடலில நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றன. விழுத்தொடை மறவர் வில்லிட வீழ்ந்தோர் எழுத்துடை நடுகள் இன்னினல் வரியும் அருந்துர கவலை நீந்தி என்றும் போர்ல, அதாவது வழியில செல்கின்ற அந்த மக்களிடத்துல பொருட்களை பறிக்கின்ற ஒரு நிலை. இன்னொன்னு, போர் செய்வாங்க. சிறந்த போர் செய்து நாட்டிற்காக நல்லது செய்த புகழினை பெற்றுக் கொடுத்த அந்த வீரர்களுக்கு நடுகள் வைத்திருக்கிறார்கள். இப்படி போர் செய்கின்ற விதத்திலே மறவர்கள் சிறந்து விளங்கி இருப்பதை இந்த பாலைத்திணை பாடல்கள், அதாவது இந்த மறவர்கள் என்ன தொழில் செய்தார்கள் என்பதை பற்றி நாம தெரிஞ்சுக்க கூடியது. பொருளேட செல்லுதல், நாலு நாளும் ஆள் வினை முழுங்க இல்லிருந்து மகிழ்வோருக்கு இல்லையால் புகழென ஒன் பொருளுக்கு அகழ்வர் நம் காதலர். சங்க இலக்கியத்துல பொருள் தேடுவாங்க, பொருள் தேட செல்லுவாங்க. எதற்கு பொருள் தேடுவாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வருகின்ற மக்களுக்கு அறம் செய்ய வேண்டும். அப்ப அறத்தின் வழியில் பொருள் தேட வேண்டும், அறம் செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு பொருள் தேட சென்றனர். என்ன தொழில் என்று அங்கே சொல்லப்படவில்லை. அதனால பொருள் தேட செல்லுதல் என்ற அந்த சொல் தொடரானது இந்த பாடல்கள் முழுக்க அங்கே நிறைய இருக்கின்றன. மருதத்திணை வளம் தொழில். மருதத்திணை என்றாலே ஒரு வளமான பகுதி. நெல்லும் கரும்பும் வாழையும் பார்க்கும் என்று பார்ப்பதற்கே பசுமை நிறைந்த காட்சியாக இருக்கும். அதனால அங்க இருக்கிறவங்க வளமாகத்தான் இருப்பாங்க. நெல் விளைந்த எப்படி எப்பவுமே பஞ்சம் இல்லை. அப்போ அங்க யார் வேலை செய்வாங்க? உழவர்கள். மருதம் என்றாலே உழவர்கள். இந்த வேளாண்மை செய்து மற்றவர்களுக்கும் உதவியாக இருந்திருக்கிறார்கள். அதனால அந்த மருதத்தினைக்குரிய உழவர்கள் அந்த உழுதல் தொழிலாகிய வேளாண்மையை சிறப்பாக செய்யவில்லை என்றால் நிலம் என்னும் அடந்தையானவள் கவலைப்படுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த நிலத்திற்கு கொடுமை தராமல் இவர்களானவர்கள் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். இப்பவும் அதுதானே நடக்குது. உழவர்கள் எப்பவுமே நிலத்தை பற்றி கவலை கொண்டு நிலத்துக்காக எதையாவது செய்து கொண்டேதான் உழுதலை அவர்கள் உயிராக நினைப்பதை நாம பார்க்கிறோம். கைவினை மாக்கடம் செய்வினை முடியார், கரும்பொன் மலர்ந்த வாசம் கிளப்பட்ட நீடின வரம்பின் வாடிய விடினும். இப்படியெல்லாம் அந்த உழவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய கைத்தொழிலாக எப்பொழுதுமே அந்த வேளாண்மையை செய்து கொண்டு இருந்தார்கள் என்று மருதநில பாடல்களிலே நம்மால பார்க்க முடிகிறது. அதனால உழவு தொழில் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கியத்துவத்தை நாம் சங்க இலக்கியங்களிலே பார்க்கிறோம். இந்த நம்முடைய தொல்காப்பியமானது அதற்கு எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. உழவர்கள் நிலத்தில் தக்கவாறு உழாமல் கொடுமை செய்யணும். அங்கு பூக்கின்ற பூக்கள் என்ன, அது தானாக மழை பெஞ்சா அது மலரும், அது ஒண்ணுமே பண்ணாட்டியும் அது போகும். அதனால இந்த மலர்களுக்கு அந்த செடி கொடிகளுக்கெல்லாம் புகலிடமாக இருப்பது அந்த நிலம்தான், அந்த வயல்தான், காடுதான். அதனால அந்த நிலமானது யார் என்ன கொடுமை செஞ்சாலும் அதை சகித்து கொண்டு மற்றவர்களுக்கு நன்மையே செய்யும் அப்படிங்கிற கருத்தினை இங்கே சொல்லி உழவர்கள் எப்பொழுதுமே நன்மையை செய்து கொண்டு இருப்பார்கள் என்ற கருத்தினையும் முன்வைக்கிறார். நெய்தல் திணை மாந்தர். நெய்தல் திணை என்றால் நெய்தல் கடலும் கடலை சார்ந்த பகுதியும். அப்ப கடல் என்றாலே என்ன, மீன் பிடிப்பாங்க, சுறா மீன் வரும், அப்புறம் உப்பு எடுப்பாங்க. கடல் ஓரம் என்றாலே வாணிகமானது நடைபெறும். வேற இடத்தில் இருந்தெல்லாம் பொருள்களை கொண்டு குவிப்பார்கள். அவற்றையெல்லாம் பிற நாடுகளுக்கு வாணிகம் செய்திருக்கின்ற நிறைய செய்திகளை இந்த நெய்தல் திணை பாடல்களிலே பார்க்க முடிகிறது. கடலில் மீன், சுறா மீன் போன்றவற்றை பிடித்ததை பற்றிய குறிப்புகள் கொடுந்திமில் பரதவர் கோட்டு மீன் எறிய. இங்க சுறா மீன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோட்டு மீன் எறிய. கோடி என்றால் கொம்பு, சுறாவிற்கு நம்ம நேர்ல பார்த்தது இல்லையா, அதனால சுறா மீன் தெரியுது, அதுக்கு கொம்பு இருக்கிற மாதிரி அதனுடைய திமிழ்கள் இருந்திருக்கின்றன.
பூட்டு கயிறுடைய எருதுகளை உமணர்கள் வரிசையாக நிறுத்தி இருந்தனர். உமணர்கள் உப்பு வணிகர்கள். உப்பு வணிகர்கள் நிறைய வண்டியில உப்புகள் சரி, உப்பு வணிகர்கள் வண்டியில நுகம் பூட்டப்பட்ட வண்டியில உப்புகளை கடலோரத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்காங்க. அந்த நுகம் போட்டப்பட்டது எப்படி இருக்கு அப்படின்னா, யானை தன்னோட அந்த வறண்டு போன மர கிளைகளை ஒடிக்கும் போது அந்த தும்பிக்கையானது வளைந்திருப்பதை போல அந்த வண்டியினுடைய நுகம் பிடிப்பாங்க இல்லையா, கயிறு ஓட்டு இழுக்கின்ற அந்த நிலையானது வண்டியினுடைய நுகத்தை கயிறு ஓட்டு இழுக்கின்ற அந்த காட்சி எப்படி இருக்குமோ, அதனை யானை மரத்திலிருந்து ஒரு கிளையை முடிக்கும் போது அதனுடைய தும்பிக்கை எப்படி இருந்ததோ என்று அந்த காட்சியை இங்கே உமணர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ உமணர்கள் என்றால் நெய்தல் நிலத்தில் வாழுகின்ற உப்பு தொழில் செய்கின்ற மக்கள் என்பதை நிறைய பாடல்களிலே நாம பார்க்க முடிகிறது. நெய்தல் நில பரதவர்கள் நெய்தல் நிலத்துக்கு உரிய மக்கள். நெய்தல் நில பரதவர்கள் கொலை தொழிலை கொண்டவர்கள். கொலைனா மீனை பிடிக்கிறதா? யாரெல்லாம் மீனை பிடிச்சு சாப்பிட்றாங்களோ, ஆடு பிடிச்சு சாப்பிட்றாங்களோ எல்லாருமே நம்ம எல்லாம் கொலை தொழில் செய்கின்றவங்க எல்லாம், சாப்பிட்றவங்க எல்லாம் இல்லையா? அவர் அப்படி சொல்றார். நெய்தல் நில பரதவர்கள் கொலை தொழிலை கொண்டவர்கள், மீன் பிடிப்பதை தொழிலாக கொண்டவர்கள், வளைந்த படகுகளை மீன் பிடித்தலுக்கு பயன்படுத்தி விட்டு மீண்டும் கடற்கரையில் வரிசைப்பட நிறுத்தும் ஒழுக்கம் கொண்டவர்கள். படகுல அங்கொன்னு இங்கொன்னு இல்லாம அது அப்படியே வரிசையா இருக்குமாம். வண்டிகளையும் இந்த பரதவர்கள் வரிசையா நிறுத்துவாங்களாம். இதெல்லாம் அவர்களுடைய ஒரு ஒழுக்கம். பரதவர்களில் சிலர் மீன் பிடிக்க இரவு வேளையில் தோணியில் சென்று பகலில் திரும்புவர். சிலரோ இரவு வேளைகளில் விளக்குகளை துணையாக கொண்டு மீன் பிடிக்கும் வலைகளாலும் மீன்பிடி கருவிகளாலும் மீன்களை பிடித்து கொண்டு காலையில் மீள்வர். இப்ப மீன் பிடிக்கும் போது இரவிலும் மீன் பிடித்திருக்காங்க, அது விலக கொண்டு மீன் பிடித்திருக்காங்க என்ற செய்தியை நாம் தெரிந்து கொள்கிறோம். இவ்வாறு அவர்கள் பிடித்து கொண்ட கொழுமையான பல்வேறு வகை மீன்களை வெண்மணலில் பரப்பி உலர வைப்பர். அவ்வாறு அவர்கள் உலர வைத்திருக்கும் மீன்களை பறவைகளின் கூட்டம் உண்ணாதவாறு பரதவ பெண்கள் ஓட்டுவர். மீன்களை கொத்திட்டு போறதுக்கு பறவைகள் வரும், நாரை வரும், மேல காக்கா இதெல்லாம் வரும். அவற்றையெல்லாம் இந்த பெண்கள், பரதவ பெண்கள் துரத்தி கொண்டு இருப்பாங்க. பண்டை மாற்றில் தொழில். அப்போ ஒரு காலத்துல நம்முடைய திணைநிலை மாந்தர்கள் எல்லாம் பண்டமாற்று தான். இப்பொழுதுதான் காசு கொடுத்து கடையில போய் வாங்குறோம். ஒரு காலத்துல எல்லாருமே எங்களுக்கு விளையிறத இன்னொருத்தர் கொடுத்து அவங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வாங்கி கொண்டே இருக்காங்க. நான் அரிசி கொடுத்தா நீ எண்ணெய் கொடு, நான் அரிசி கொடுத்தா பருப்பு கொடு, இப்படியெல்லாம் வாங்கி கொண்டு இருந்ததை நம்முடைய ஒரு 3-4 தலைமுறைகளுக்கு முன்னால் இருந்தவங்களை கேட்டாலே சொல்லுவாங்க. இப்ப பண்டமாற்று தொழிலானது பழமையான ஒரு தொழிலாகவே பழக்கமாகவே இருந்திருக்கிறது. யவனர்கள் என்றால் என்ன? வேறு நாட்டிலிருந்து வருகின்ற புதியவர்கள், கிரேக்க நாடு, ரோம் நாட்டிலிருந்து வருகின்ற புதியவர்கள். யவனர்கள் தாம் விரும்பிய மிளகை முசிறி துறைமுகத்தில் பொன்னை கொடுத்து வாங்கி சென்றதை கள்ளியம், பேரியாற்று, வெண்ணுரை யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன் கொடுத்து வந்து கரிகொடு பெயரும் வளங்கொடு விசிறி. நிறைய பொன்களை கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஏலம், சந்தனம் போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் வாங்கி சென்று இருக்காங்க. நீலமணி கற்கள். வெளிநாட்டு பெண்களுக்கு இந்த நீலமணி கற்கள் என்றால் ரொம்ப பிடிக்குமா. அது கிளியோபாட்ரா காலத்தில் ரொம்ப அதிகம். அங்க இருக்கிற நிறைய பொருள் எல்லாம் இங்க நிறைய வந்திருக்கு. அதனால அவங்களுடைய பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சா. அதனால நீ நிறுத்துங்க என்று சொன்னதாகெல்லாம் இந்த வரலாற்றுல அங்கங்கு குறிப்புகள் இடம்பெறுகின்றன. அந்த அளவிற்கு நம்முடைய நாட்டில் நீலமணி கற்களினுடைய செல்வாக்கானது மிகவும் பரவலாக இருந்திருக்கிறது. உள்நாட்டு வணிகம் பெரிதும் பண்டமாற்று முறையிலேயே நிகழ்ந்துள்ளது. பான்மகள் ஒருத்தி, பான்மகள் பாணனுடைய பெண், மீனை கொடுத்து நெல்லை பெற்ற செய்தி.
மீனை கொடுத்து அரிசி வாங்கி கொள்வார். அஞ்சில் ஓதி அசை நடை பான்மகள் சிம்மீன் சொரிந்து பண்ணற் பெறும், பண்ணில் நிறைய நெல்லினை பெறுவாள். அப்போ பான்மகள் என்ன பண்ணுவா அப்படின்னா மீனை கொடுத்து நெல்லினை பெறுவாள். நெய்தல் இடத்து உப்பங்களிலே விளைவித்த வெண்மையான உப்பை உமணப்பெண் வெண்ணிற கல்லுக்கு வெண்ணிற கல்லை கொடுத்து உப்பு வாங்கியிருக்கா. அப்ப பண்டமாற்று எப்படி இருந்திருக்கிறது? வெண்ணிற கல்லுக்கு ஒத்ததே என்று பண்டமாற்றாக விலை கூறி போந்ததை அம்முவனார் பாடல்ல குறிப்பிடுகிறார். கடல் போல் உமணர் கால் மடமகள் சில்கோள் எல்வளை தெளிப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பன சேர்விலை மாறு கூறலின். இது நெல்லுக்கு இந்த மாற்றாக நீங்கள் வெண்கற்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்த செய்தியை இங்கே நாம் பார்க்கிறோம். உப்பு விளையாக நெல்லை கொண்ட செய்தியை இவரே நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளீரோ என சேரிதோறும் தோளும். நெல்லுக்கு பதிலாக உப்பு கொடுங்க என்று வீதி வீதியா கேட்டதையெல்லாம் இந்த நெய்தல் திணை பாடல் நமக்கு சொல்லுகின்றன. உப்புக்கு விளையாக பெற்ற நெல்லை உப்பு வணிகர் சிறு படகுகளிலே ஏற்றி கொண்டு சென்ற செய்தியை வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி நெல்லோடு வந்த வல்லாய் பக்ரி என்று நெல்லை உப்பு வண்டிகளை வாங்கி கொண்டு சென்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். கடற்கரை பகுதிகளில் நெய்தல் திணைத்த நிலத்தவரான பரதவர் கடலில் சென்று மீன் பிடித்து வருவர். பரதவ மகளிர் அதனை எளிதில் தானியத்திற்கு மாற்றினார்கள். மீனை கொடுத்து நெற்களை வேறு தானியங்களை எல்லாம் வாங்கினார்கள். இதனை நக்கீரர் தன்னுடைய பாடலிலே சொல்லியிருக்கிறார். பசுமீன் நொடுத வெண்ணெல் மா தயிர் மிதி மிதவை ஆர்த்தவம் எனக்கே. இதனை உப்பு நொடை நெல்லின் முதல் என்ற அடியும் தெளிவுபடுத்தும். இச்செய்தியை மீன் நொடுத்து நெல் கொவை மீனை கொடுத்து நெற்களை வாங்கியிருக்காங்க. மீனை கொடுத்து நெல் வாங்கியதை மீனெடுத்து நெற்குவை என்று புறநானூற்று பாடலும் நமக்கு சொல்லுகின்றன. நீரில் பிரியா பருத்திரி கடுக்கும் பேரிலை பகன்றை ஒதியரில் பான்பு முருகு பயப்பட்ட குளத்தி போல தெரிந்தது. அதாவது குளத்தி என்றால் குறிஞ்சி காணவனின் தொழில் கிழங்கு தோண்டுதல். இன்று யான் பண்டையனே தோழி குன்றத்து பழங்குழி அகழ்ந்த காணவன் கிழங்கினோடு கண்ணகன் தூமணி பெரும் நாடன். இந்த குறிஞ்சி திணையில கிழங்கை மட்டும் தோண்டவில்லை, அங்கே கல் மணிகளும் கிடைத்தன என்பதை குறுந்தொகை சொல்கிறது. நாகிபிடி நயந்த முளை கோட்டிலம் கன்று குன்றம் நன்னி குறவர் ஆர்ப்ப மன்றம் போலும் நாடன் தோழி. நாகிபிடி அதாவது இளம் யானைகளை எல்லாம் அந்த வளர்த்துவாங்களாம். அதுக்கெல்லாம் குழந்தையா இருக்கும் போது அது நல்ல சுறுசுறுப்பாக இந்த குறவ பெண்களோட எல்லாம் விளையாடுமா. அப்படி விளையாடிய அதே யானை பின்னால அந்த பயிர்களை எல்லாம் திணை பயிர்களை எல்லாம் அழித்த செய்தியை இங்கே அந்த குறிஞ்சி திணை பாடல்களிலே சொல்லப்படுகிறது. சுனை பூங்குவலை தொடலை தந்தும் திணை குண மருங்கின் படிகிளி ஓப்பியும் காலை வந்து மாலை பொழுதில் நல்லக நயந்து ஊன் உயங்கி செல்லவும் ஆகாது என்று அந்த பெண்கள் குறிஞ்சித்தில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பெண்கள் எல்லாம் திணை பயிரை திணை குணத்தை காப்பதற்காக கிளிகளை எல்லாம் துரத்தி விடுவதற்காக தன்னுடைய தாய்மார்கள் அனுப்பி வைப்பாங்களாம். அதனால ஒரு பக்கம் அதெல்லாம் நடக்கும். அப்ப திணை வந்தாலே திணை செய்கின்ற வேலை இந்த குறிஞ்சி நிலத்துல இந்த பயிரெல்லாம் விளைவித்திருக்காங்க, கிழங்கு நடத்தியிருக்காங்க. இப்படி கிழங்கு தோண்டிருக்காங்க, மணிகர்களை எடுத்திருக்காங்க, தேன் எடுத்திருக்காங்க, சந்தனம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி அருவி நீர் போவதனால என்ன கல்மணிகள். கல்மணி எப்படி கிடைக்கிறது? மலையிலிருந்து அடித்து வரப்படுகின்ற அந்த தாதுக்கள் தான் சேர்ந்து அது கல்மணிகளாக மாறுகின்றன. கல் என்றால் மணிகள், கற்களிலிருந்து கிடைக்கப்பட்ட மணிகள். இப்படி
இந்த பண்டமாற்றானது நடந்திருக்கிறது. இன்னும் என்னென்னலாம் இதுல ஜோக்கு இல்லைங்கிறீங்கிற ஜோக்கெல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ஆடுகளை தருகிறேன், எனக்கு ஒரு ஜாடி மதுவினை கொடு, பண்டமாற்று. ஆடுகளை தரேன்னா மதுவை ஒரு ஜாடி எனக்கு இத்தனை லிட்டர் கொடுங்க அப்படின்னு வாங்கியிருக்காங்க. நான் வந்து யானை தந்தம் தர்றேன், எனக்கு மதுவினை கொடு. நான் நெல்லினை கொடுக்கிறேன், எனக்கு மதுவினை கொடு என்று கேட்ட பண்டமாற்று வாங்கிய அந்த நிலைகளை எல்லாம் நாம் இங்கே அகநானூறு, புறம், இன்னும் குறுந்தொகை இதுல எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பெரும்பாலும் அகநானூற்றிலே ஏராளமான எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கின்றன. புறநானூற்றிலும் இந்த போரினால அழிந்துபட்ட நிலங்களை எல்லாம் சொல்லும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. வரிமான் கல்லும் வேடர்கள் ஒன்று கூடி காட்டில் வேட்டையாடுவர். அவர்களின் தந்தங்களை கொண்டு சென்று மதுவான கடைகளில் கொடுத்துவிட்டு மதுபானம் அருந்துவர். இச்செய்தியை அகநானூற்றில் மாமூலனார் பாடல் ஒன்றால் அறியலாம். வரிமான் நோஞ்ஞான் வன்சிலை கொளி அரு நிறத்து அழுந்திய அம்பினை பலருடன் அண்ணல் யானை வெண்கோடு கொண்டு நரவுனொடை நெல்லின் நான்மகிழ் அரும்ப. இல்லையா? நரவுனொடை நெல்லின், இப்படி கல்லை எனக்கு கொடு, கல்லை நீ கொடு, நான் நெல்லினை தருகிறேன் என்று நெல்லுக்கு பதிலாக கல்லை கொடுத்து, கல்லுக்கு பதிலாக நெல்லை கொடுத்த இந்த பண்டமாற்று முறையை சங்க இலக்கியம் நமக்கு சொல்லுகிறது. போரில் வெற்றி பெற்று நிறைகளை நிறைய பெற்றவன் அதற்கு கல்லினை பெற்றான். நிறைய போர் செய்து மன்னன் அவனுக்கு நிறைய ஆணிரைகளை கொடுத்த. ஆணிரைன்னா பசுமாடுகள். அப்போ ஒருத்தன் சொல்றான், நீ ஏன் போருக்கு போய் ஆணிரைகளை எல்லாம் பெறணும், நானே உனக்கு நிறைய கொடுக்கிறேன், நம்ம நாட்டிலேயே நிறைய ஆணிரைகள் இருக்கு, அதனால நீ இங்கேயே இரு என்று சொல்வதையெல்லாம் இந்த சங்க பாடலிலே நாம் பார்க்கிறோம். எந்த பொருளும் இன்றி மது விற்கும் இடம் நாடி வந்த எயினர் காட்டில் வேட்டையாடி யானை தந்தங்களை கொண்டு வந்து தருவோம், கடனாக கல்லை கொடு என்று கேட்டதாக மகிழ் நொடை பெறாராகி காணையானை வெண்கொடு கட்டி மன்றொடு புதல்வன் புண்தலை நீயும் அருமுனை பாக்கம் என்று இந்த அகநானூறு சொல்கிறது. பிற தொழில்கள் 5 நிலத்துக்கண் மேற்சொல்லப்பட்ட தொழில்கள் அன்றி வேறு தொழில்களும் இருந்திருக்கின்றன. இருக்குத்தானே வேண்டும். ஏவல் வினையாளர்கள், அடிமை தொழில்கள், வேலை செய்யறவங்க எல்லா காலத்திலயும் இருப்பாங்க. இதுல வந்து சொல்றதுனால அவங்களை கேவலப்படுத்துறதோ அப்படி எல்லாம், நாமும் அப்பப்போ அப்படிதான் இருக்கோம். அதனால ஏவல் வினையாளர்கள், அடிமை தொழில் செய்கின்றவர்கள் இருந்திருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறாங்கன்னா, இந்த பெருந்திணை குறிப்புகள், பெருந்திணை காதல்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கோணன் குரலை அப்படி கூறிட்டு வரும். அவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேவலமா பேசிக்குவாங்க. ஏன்னா சங்க இலக்கியத்துல பெண்ணானவள் நிறைய எல்லாம் பேச மாட்டான். ஆனா இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் நிறைய பேசுவாங்களாம். அதனால வாடா போடா, அவனும் வாடி கோடி என்று ஒழுக்கமற்ற சொற்களை எல்லாம் சொல்வதை இந்த பெருந்திணையில பாக்குறோம். இந்த மாதிரி அவர்களை எல்லாம் பிற தொழில் செய்கின்ற அந்த நிலையில வச்சிருக்காங்க. அப்போ ஏவல் வினையாளர்கள் இருந்திருக்கின்றனர், அதாவது அடிமை தொழில் செய்வோர் இருந்திருக்காங்க. கட்டிடங்கள் கட்டும் கலைஞர்கள், கட்டிடம் எப்படி இருக்கு, அரண்மனை வருது. போர் செய்யும் பொழுது அவனுடைய மதில்கள், வலிமையான மதில்கள், அழகான அரண்மனை, இவற்றையெல்லாம் அழிச்சோங்கிற செய்தி வருது இல்லையா? கலைஞர்கள், மண்பாண்டங்கள் செய்யும் குயவர்கள், உடைகளை துவைத்து தரும் குலத்தியர், தேர் வண்டி ஓட்டும் பாகர்கள், கொல்லர்கள் அல்லது தச்சர்கள், இசை கலைஞர்கள், இப்படி தொழில் செய்வோர் பற்றிய குறிப்புகள் நிறைய சங்க இலக்கியத்தில் உண்டு. நாகரீகம் பெற்ற பண்டைய சமுதாயத்தில் இம்மக்கள் இருப்பது உண்மைதானே. ஒரு ஊர் என்றால் வேளாளர், வணிகர், கற்போர், குயவர், மன்னார், நாவிதன், இப்படி இவர்கள் முதன்மைக்குரியவர்களாக இருக்கிறவங்க. இல்லைன்னா ஒருத்தர் மட்டும் இருக்க முடியுமா? ஊர்ல எல்லாரும் இருக்கணும், அப்பதான் எல்லாரும் இருக்க முடியும். எல்லோரும் எல்லா வேலைகளையும் செய்யும் வேறுபட்டோர் ஒன்று கூடி இருப்பதுதானே சமுதாயம். அவ்வகையில் இத்தகைய மக்கள் இருந்துள்ளனர். அழுக்கை போகி துவைத்து தரும் குலத்தியர் பற்றி அகம் புறம் ஆகியவற்றில் வருவதை காணலாம். ஔவையாரின் பாடலில் குலத்தி கழிய தூவெல்லாடை, குலத்தி வண்ணார்
வண்ணாத்தி ஆடையை அழுக்கினையுடைய ஆடையை சுத்தமாக அப்படியே தும்பை பூவை போல சுத்தமாக துவைத்து கொடுத்தாள் என்ற செய்தியானது வருகிறது. நலத்தகை குளத்தி வசைதோய் தெடுத்து தலைக்குடை போக்கி. இன்னொரு பாடல் என்ன வருது அப்படின்னா, இந்த வண்ணாத்தி எப்படி துவைப்பா, அழுக்க போடுறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு குறிகளை அவங்க போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தலைப்பாகை தலைப்பு அப்படிம்பாங்க, அந்த அப்படியே வரிசையா கடைசி வரைக்கும் அதை அப்படியே சிறுசிதா மடிச்சு ஒன்று சேர்த்துவாங்க. ஒன்று சேர்த்து கஞ்சி போடுவாங்க. கஞ்சி போட்டு அப்படியே நீர்ல துவைச்சிட்டே இருப்பாங்க. அழுக்கு போகிற வரைக்கும் துவைப்பாங்க. ஒரு தரம் துவைச்சு அழுக்கு போகாது இல்லையா. அந்த காலத்துல குடிக்கிறதே பார்த்து ஒரு நாளைக்கு குடிப்பாங்க. இப்போ அழுக்கு எத்தனை இருக்கு. அதனால அழுக்கு போகிறத அவர் நினைச்சு துவைச்சிட்டே இருப்பாங்க. துவைக்க என்னாகு, அழுக்கு போய் அது சுத்தமா இருக்கும். அப்போ புளிவாங்க. புளியும் போது என்னாகு, முறுக்கி புளியும் போது இதுக்கு சொன்னியா, முறுக்கி புளியும் போது அது ஒரு வெள்ளை துணியை முறுக்கி புளிஞ்ச எப்படி இருக்கு, அது ஒரு பூ மாதிரி இருக்கு. என்ன பூ என்றால் பகன்றை பூவுக்கு உவமையாக சொல்கிறார் தொல்காப்பியர் சங்க இலக்கியம். இப்ப பகன்றை பூ மாதிரி அந்த அந்த குழந்தையானவள் அந்த நீரில அழுக்கு போக துவைத்த அந்த ஆடையானது இருந்தது என்று சொல்லும் பொழுது குலத்தியர்கள் சலவை தொழில் செய்கின்றவர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கலை தொழில். கலை என்ற ஓவியம். ஓவியம் போன்ற கட்டிடத்தை அழகுடன் முடிய போகுது. கட்டிடத்தை அழகுடன் கட்டியிருந்தனர். ஓவம் அப்படின்னா தமிழ் ஓவியம். ஓவத்தன்ன விடனுடை பரப்பில். அப்போ ஓவியம் போன்ற அந்த மதில் இருந்தது, அரண்மனை இருந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம். களங்கள், சாடிகள், தாழிகள் செய்யும் குயவர்களை பற்றி பல பாடல்கள் காணப்படுகின்றன. அதாவது இந்த சாடிகள், களங்கள், தாழிகள் அப்படின்னு வரும்பொழுது நம்முடைய பழந்தமிழ் மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர்களை தாழில வச்சு புதைப்பதுதான் ஒரு பழக்கமாக சடங்காக இருந்திருக்கிறது. இப்போ தோண்டும் போதெல்லாம் பானதை வருது, அதுக்குள்ள எலும்புக்கூடெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஒருத்தர் சொல்றான், ஏ குயவனே, எனக்கு பெரிய தாலியை செய்யி, அகன்று இருக்கின்ற ஒரு தாலியை செய்யி. நான் இறந்ததுக்கு என்னுடைய கணவன் போரிலே சென்று இறந்து விட்டான், உடனே நானும் இறந்து விடுவேன். அதற்கு நீ ரெடியாக என்ன பண்ணுவே, அந்த தாலியை, அது பெரிய தாலியை நீ செய்து வை என்று குயவனிடம் நேராக சொல்லுகின்ற ஒரு பாடலை புறநானூறு நமக்கு சொல்கிறது. களம் செய்கோவே, களம் செய்கோவே, அச்சுடை சாகாட்டாரம் பொருந்திய அகழிதாக வனைமோர் நடந்தலை. வனைதல் இல்லையா, அகன்றதாக. அதனால பெரிய தாலியை நீ செய்து கொடு என்று களம் செய்கோவே, களம் செய்கின்ற அந்த கோவாகிய அந்த குயவனிடம் சொல்றார். தச்சன் தச்சு வேலை பார்த்தல். போர் தொழிலை கொண்ட சமுதாயத்தில் கொள்ளர்கள் நிறைய இருந்திருப்பர். போர் செய்யும் கருவிகளை புதுப்பித்தல், முனையை தீட்டுதல், குதிரை தேர் போன்ற வண்டிகளை செய்தல், அகத்திலும் தேவையான கருவிகள் இருந்து. அகநானூற்றிலும் வீட்டுக்கு வேணா நிறைய கருவிகள் தேவைதானே, அப்போ அதுக்கும் தச்சர்கள் தேவை. எனவே தச்சர்கள் மிகுதியாக இருந்திருப்பர். ஔவையாரின் பாடல் ஒன்றில் என் பேர் செய்யும் தச்சன் திங்கள் வழி காலனோனே என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஔவையார் சொல்லும் போது யாரோ ஒரு மண்ணை கட்ட போறான். அந்த மண்ணை நிறைய அவனுடைய படைக்கலங்களை காட்டுறான். அது புதுசு புதுசா இருக்குது, அது பொட்டி வச்சு பூ வச்சு கும்பிட்டு இருக்கான். அப்ப ஔவையார் சொல்றாரு, இந்த போர் என்றால போர்க்களத்துல இந்த கருவிகள் எல்லாம் இருக்கணும், உடையணும், அதை பழுது பார்க்கணும், செப்பனிடணும், புதுசு புதுசா போர் கருவிகள் எல்லாம் செய்யணும். ஆனா நீ என்ன பண்ற, போருக்கு போகாம இப்படியே அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு கும்பிட்டு இருக்க. அதனால ஒரு நாளைக்கு 8 தேர்கள் செய்கின்ற தச்சனை விட ஒரு மாதத்திற்கு ஒரு தேரினுடைய ஒரு காலை செய்யும் தச்சர்கள் என்னுடைய அதிகமான நாட்டில் இருந்திருக்கிறார்கள். அப்படி வெற்றியை பெற்று தருகின்ற தச்சர்களினுடைய நிலையை ஔவையார் தன்னுடைய பாடலிலே சொல்லி இருக்கிறார். அடுத்த தேர்ப்பாகன், தேரை ஓட்டி செல்கின்றவர்கள். அப்போ தலைவனை தேரில் வைத்து ஓட்டி செல்கின்ற
நிலை தேர்கள் பற்றிய செய்திகள் நிறைய இருந்திருக்கின்றன. தேர்ப்பாகனை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் நிறைய இடம்பெறுகின்றன. முல்லைத்திணையில் பாசறையிலிருந்து தன் நாடு திரும்பும் போது தேர்ப்பாகனிடம் தலைவியை நான் பார்க்கணும், அவன் எனக்காக துடித்துக் கொண்டிருப்பான், ஏ தேர்ப்பாகனே நீ விரைவாக தேரினை செலுத்து என்று என்ன ஏவிக்கொண்டு செல்வதை நாம் நிறைய முல்லைத்திணை பாடலிலே சொல்கிறோம். புறத்தில் அப்புறம் கழுதை, கோவேறு கழுதை, குதிரை போன்றவற்றை தங்கள் பயணத்திற்கு பயன்படுத்தினார்கள். அதனால கழுதைய பயன்படுத்தல. புறநானூற்றில் வெள்வாய் கழுதை புள்ளினம் கூட்டி கழுதையில போயிருக்காங்க. பொறைமொழி கழுதை நெடுவரை தழிய மலையில ஏறும்போதெல்லாம் கழுதை மேல உட்காந்து போயிருக்காங்க. எங்க ஊர்லயும் கூட எங்க ஊர்ல ஒற்றையர்கள் என்ற ஒரு குறிப்பினர் இருந்தாங்க. அவங்க புது புது கழுதையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. மலையில போய் வாங்கிட்டு வந்ததாக சொல்லுவாங்க. நெடும் செவி கழுதை நெய்தல் இன மக்கள் உப்பை மூட்டைகளாக கட்டி கழுதை மீது ஏற்றி உப்பளத்தின் மேற்புறம் உள்ள ஊருக்கு கொண்டு சென்றனர். அப்போ உமனர்களும் இந்த கழுதையை பயன்படுத்தினர் என்ற உமனர்களும் கழுதையை பழி நிறை பர பொறைய நரைப்புற கழுதை குறை குழம்பு உரைத்த கல் பிறல் இயவில் கோவேறு கழுதை அத்திரி, அது பேர் அத்திரி, அதை ஒட்டகம் சொல்லுவாங்க. சீராபோ புராணத்துல மானுக்கு பிணை கொடுத்த படலம் இந்த கோவேறு கழுதை ஒட்டகத்தை பற்றிய ஒரு கதையே முழுசாக இருக்கு. அது நீளமா இருக்கு, ஒரு பார்ப்பதற்கு அழகில்லாம இருக்கு அந்த கோவேறு கழுதை. ஒருவன் பரதன் ஊருக்கு அத்திரி பூட்டிய வண்டியில் சென்றான் என்பதை கொடு நுகம் நுழைத்த கணக்கால் அத்திரி என்று சொல்வதை பார்க்கணும். இப்படி இதெல்லாம் ஒரு கொஞ்சம்தான். சங்க இலக்கியத்தில் அத்தனை பாடல்களை படித்த எத்தனை செய்தி கிடைக்கும். நம்ம இன்னுமே எத்தனை தரம் படித்தாலும் ஒவ்வொரு தரம் படிக்கும் போதெல்லாம் புதியதாகவே தோன்றுகிறது. அந்த அளவுக்கு சங்க இலக்கிய பாடல்கள் தொல்காப்பியத்தினுடைய இலக்கணத்தோடு சொல்லும் போது எவ்வளவு அழகான ஆழமான செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு நிலத்தில் இந்த மண்ணுக்கும் ஒரு நிலத்திற்கும் தட்ப வெப்பத்திற்கும் ஏற்றபடிதான் ஒரு மனிதனினால வாழ முடியும். குளிர்நில பிரதேசத்துல அங்கு வாழ்கின்ற அந்த தொழில்களைத்தான் செய்ய முடியும். வெயில் பிரதேசத்துல அங்கு வாழ்கின்ற தொழில்களைத்தான் செய்ய முடியும். இதனை நம்முடைய மக்கள் என்றோ உணர்ந்திருக்கிறார்கள். அதனால ஆடை கொடுத்து உலகிற்கெல்லாம் ஆடை கொடுத்தது இந்த கட்டிடங்கள். இது போன்ற நுண் பொருள்களை எல்லாம் நுண் தொழில் முறைகளை எல்லாம் பண்டை காலத்து தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் தொல்காப்பியம் துணை கொண்டு நாம் சங்க இலக்கியத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. நான் மட்டும் சும்மாவே இருந்த இவர் தொழில்கள் பத்தி பேசுங்க இந்த வாரம் அப்படின்னு சொன்னார். அதனால தொல்காப்பியம், குறுந்தொகை, அகநானூறு, ஆய்வுக்கோவைகள் இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஒரு 2 நாள் பார்த்தேன். ஒரு வாரமா எனக்கு என்ற மூளைக்கு இவர் வேலை கொடுத்துட்டாரு. இப்படி ஒரு தமிழனாக பிறந்து தொல்காப்பியத்தின் வழியில் மக்கள் செல்ல வேண்டும் என்பதை நோக்கமாக லட்சியமாக கொண்டு இந்த சாந்தலிங்க அடிகளாரனுடைய கல்லூரியில் தமிழ் பணி செய்து கொண்டு வருகின்ற அருமை மிக்க சகோதரர் காளியப்பனார் அவர்களுக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றியினையும் வணக்கத்தினையும் சொல்லிக்கொண்டு நான் பேசியவற்றை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை என்னுடைய உறவுகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தினையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது ஆடு மாடு தமிழர் கொண்டாடுறாங்கல்ல, கழுதையை பெரும்பங்காட்டு கழுதையை கொண்டாடுறாங்க.